வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சட்னி ரெசிபி. எப்பொழுதுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செய்யாமல் இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாறினா போதும். இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல. இது நான் உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் இது ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்கறதுனால பச்சை மிளகா ஒரு மிளகா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தகுந்தாப்புல உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின உள்ள மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம ஒரே மாதிரி வேர்க்கடலை சட்னி வைப்போம். இது இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி செவந்து வந்த உடனே தாளிப்பை கொட்டிடுங்க. அருமையான வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு. எத்தனையோ விதமாக வேர்க்கடலை சட்னி செய்வாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடான இட்லியோடு நல்லா ஊற்றி குழச்சி சாப்பிட்றப்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.